ஸ்ரீ சங்கராத்திகை நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மே மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திரன் கன்னி ராசியில சஞ்சாரம் செய்கிறார். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கன்னி ராசியில சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாள் மனதிற்கு ரொம்ப ஒரு அமைதியான நாளாக அமைகிறது. இன்னைக்கு ஏகாதேசி திதி, பெருமாளை வணங்கி நாளை தொடங்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக ஒரு சில நல்ல விஷயங்கள் காத்து கொண்டிருக்கிறது. மேஷராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் இருப்பது ஒரு மிகப்பெரிய பலமாகவும் இருக்கும். இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ரிஷபராசினியர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் சற்று குழப்பங்கள் இருக்கும். பின்பு இன்றைய நாளில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை. மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் உயரும். இன்று பல வகையான மனக்குழப்பங்களில் நல்ல ஒரு மனிதரினுடைய சந்திப்பு வேலை விஷயத்தில் உங்களுக்கு சில மாற்றங்களை கொடுக்கும். இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. சுக்கிரன் புதன் சஞ்சாரமானது மிதுன ராசி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் நிறைவான நாளாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன பாரம் சீரும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு மிகப்பெரிய வேலையில் மாற்றத்தை கொடுத்தார். சிம்மராசி அன்பர்களுக்கு லாபத்தில் சுக்கிரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரமானதும் லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கும். இன்று பண விவகாரங்களில் உங்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கும். புதிய வீடு வாங்குவது, விற்பது, இதில் சம்பந்தப்பட்டதில் லாபகரமான நாளாக அமைகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும். இன்று 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரன் சஞ்சாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு சில மனக்குழப்பங்களை கொடுக்கும். பல நாட்களாக இருந்து வந்த வேலை விஷயத்தில் குழப்பங்களுக்கு இன்று நல்ல முடிவை பார்க்கலாம். ராசியில் சந்திரனும் ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருப்பதும் சுக்கிரனின் சேர்க்கையில் ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். இன்று புதிய வேலை தேடுவதோ அல்லது வேலையில் உங்களுக்கு ஒரு உயர் பதவி வருவதோ மனதில் சந்தோஷத்தை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் விலகும். இன்று பல நாள் கனவுகள் நினைவாகுவதற்கான வழியும் பிறக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன பயம் விலகும். இன்று கொடுத்த கடன் பாக்கியை வசூல் செய்யலாம். 10ஆம் இடத்தில் இருந்த கேது பகவானின் சஞ்சாரம் இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களை விலக்கும். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தோர்களிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெற்றங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தருவார்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்தது வேலை பளு குறையும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். உடல் அளவிலும் மனதளவிலும் மகர ராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் வந்து சேரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பொறுப்புகள் விலகும். இன்று பல நாட்களாக இருந்த ஒரு மன சோர்வு தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்த மன வேற்றுமைகளும் மாறலாம். மீனராசி நேயர்களுக்கு இன்று ஏகாதேசி திதியில் புதன்கிழமை கிருஷ்ணரை வணங்கினால் உடன் பிறந்தோர்களிடத்தில் இருந்து வந்த ஒரு சில கசப்புகள் மாறும்.
ராசியில் சனி பகவானும் 2ஆம் இடத்தில் செவ்வாயும் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் கணவன் மனைவி உறவிலேயும் சின்ன ஒரு மனக்கசப்புகள் வந்து போகும். இன்று மீனராசி அன்பர்கள் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்யலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஸோ இவர் வந்து எந்த லக்னம்னு இன்னைக்கு கேட்கல. லக்னக்காரக்கன் ஆயுள் சந்திரனா, ஸோ எந்த லக்னமாக இருந்தாலும் அது 8ஆம் இடம்னு வரும். இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துட்டிங்கன்னா அது விருச்சிகமாக இருக்கும். ரிஷப லக்னம் எடுத்துட்டா அது தனுசுவாக இருக்கும். ஸோ எப்போவுமே எந்த லக்னம் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ, இப்போ நம்ம வந்து கடக லக்னம் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கடக லக்னத்துக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது கும்பம். ஸோ சனி 8லேயே இருக்காருன்னா அந்த தசா வரும்பொழுது நம்ம கவனமாக இருக்கணும். சனி தசா வந்து பொதுவாக அதனுடைய பீரியட் வந்து ரொம்ப லென்த்தி பீரியட். புக்தியை பார்க்கணும். சனி தசா சூரிய புக்தி, சனி தசா ராகு புக்தி, இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அப்பப்போ ஒரு டென்ஷனை கொடுக்கக்கூடிய புக்திஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க ஜாதகத்தில் அந்த ஆயுள் காரகன் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் எப்போவுமே பலன் சொல்லணும். ஸோ எந்த லக்னம் அப்படிங்கிறது முக்கியம். உங்கள் ஆயுள் காரகன் உங்கள் ஜாதகத்தில் யாரோட பிளேஸ் ஆயிருக்கார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அது மட்டுமல்ல, அந்த தசாபுக்திகளும் கோச்சாரமும் நமக்கு அதுக்கு சாதகமாக இருக்கணும். ஏன்னா நிறைய ஜாதகங்களில் நான் பார்த்துருக்கேன். தசா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அந்த தசா நடக்கிறச்சே அவளுக்கு கோச்சாரமும் சரியா இல்லை, ஒரு அஷ்டம சனியெல்லாம் வருது அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த ஆயுளுக்கு போராடினவங்களையும் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அது ஏஜ் ஒரு 80 வயசுக்கு மேலே அப்படிங்கும்போது ஏஜ் காரணம் அப்படின்னு சொல்லலாம். பட் சின்ன வயசில் அந்த ஆயுள் காரகன் தசானால் பாதிக்கப்படும் அப்படிங்கும்போது கொஞ்சம் நமக்கு அது மனசுக்கு வேதனையாக இருக்கும் பார்க்கும் பொழுது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.